பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்ன தகவல் அப்படின்னா, வருகிற அதாவது மே மாதம் 15, 16, 17 இந்த 3 தேதிகளில் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் மதுரையிலேருந்து நத்தம் போகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஜெஸ்ஸி என்ற ஒரு வளாகத்தில் இந்த 3 நாள் கட்டண பயிற்சி வகுப்பு, ஆர்டிஐ கட்டண பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கு. இதில் ஆர்டிஐ சம்மந்தமான அனைத்து தகவலுமே சொல்லித் தருவோம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த கட்டணத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கிறத நான் விளக்கிடுறேன். ஏன்னு கேட்டால், என்னப்பா நீங்கள் இவ்வளோ கட்டணம் வசூல் பண்ணி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் நம்ம அந்த போஸ்ட் பதிவு பண்ணோடனே அது சம்மந்தமான தகவலை நம்ம முகநூலில் பதிவிட்ட உடனேயே ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆர்டிஐ பயன்படுத்துறீங்களா அப்படி இப்படின்னு விமர்சனங்களை கீழே முன்வைக்கிறாங்க. ஏன் நம்ம கட்டண பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு நகர்ப்புறத்தில் போய் நம்ம ஒரு நாளைக்கு ரூம் எடுத்து தங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 1000லேருந்து 2000 வரைக்கும் செலவாகுன்னு நமக்கு நல்லா தெரியும். மேக்சிமம் இப்போ நம்ம 3 நாளைக்கும் தங்குறதுக்கு வசதி அங்கே நம்மளுக்கு நபர்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி பெட்டு இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா 3 நேரமும் சாப்பாடு, தரமான சாப்பாடு வாங்க அங்கே. அதுபோக 2 நேரம் டீ மற்ற ஸ்நாக்ஸு இதுவும் கிடைக்கும். அதுபோக டிஜிட்டல் ப்ரொஜெக்டர் வச்சு இந்த சட்டத்தை குறித்ததான ஒரு மிக தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ அங்கே தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றது, இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது, இலவசமாக நம்ம கொடுக்க முடியாது. அதனால இந்த கட்டணத்தை நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். விமர்சனம் பண்ணுறவங்க நீங்கள் விமர்சிச்சுட்டே இருங்க, அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட தகவல் உரிமை சட்ட வகுப்பு நடத்தியிருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்சு 450க்கும் மேற்பட்ட வகுப்புகளில் கட்டணமே இல்லை. கட்டணம் இல்லாமல் இலவசமாக நடத்தின வகுப்புகள் தான் அம்புட்டோம். ஒரு 50 வகுப்புகள் கட்டணம் இருக்கும். எப்படின்னா ஒரு 100 ரூபா மிஞ்சி போனால் 200க்கு உள்ளதான், 100லேருந்து 200க்கு உள்ளதான் கட்டணம் ஒரு நபருக்கு வசூல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எதற்காக அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க அந்த அரங்கத்திற்கு வாடகை கொடுப்பதற்கும் மதிய உணவு ரெடி பண்ணுவதற்குமாக தான் அங்கிருந்து வசூல் பண்ணியிருப்பாங்க. தவிர மற்றபடி எந்த ஒரு நபரும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சு பணத்தை வீட்டுக்கு கொண்டு போறதா தெரியாது. எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் அப்படி யாருமே இது வரைக்கும் அப்படி இல்லை. இந்த நிகழ்வையும் நாங்கள் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே தகவல் பெறும் உரிமை சட்டத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் முதல்ல. 2வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பாளர்களை நம்ம நியமிக்க வேண்டிய தேவை இருக்குது. பொறுப்பாளர்கள் அதாவது இந்த சேவை செய்யக்கூடிய, இப்போ திடீர்னு ஒரு ஆர்டிஐ சம்மந்தமாக நீங்கள் கால் பண்ணி பேச நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமாக பிரச்சனை அந்த ஆர்டிஐ சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் ஒரு சில நபர்களை உருவாக்கும் விதமாக அதற்கென்று ஒரு தனி சிறப்பு மீட்டிங் வைக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக நிதி தேவைப்படுகிறது. அதனால இந்த 3 நாள் கட்டண பயிற்சி வகுப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை எடுத்து அந்த நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ அதில் எவ்வளவு நம்மளுக்கு அந்த செலவினங்கள்லாம் போக நம்மளுக்கு எவ்வளவு மிச்சம் கிடைக்குது, அதை வச்சு நம்ம அடுத்து 38 மாவட்டங்கள்லையும் ஆளுகளை வர வச்சு நம்ம அவங்களுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து அவங்களாம எல்லாமே ஒரு சேவை செய்வதற்கு நம்மளால அவங்களை ஊக்கப்படுத்தணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இந்த வகுப்பை நாங்கள் கட்டணத்தோடு நாங்கள் நடத்த இருக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கொள்ள விரும்புகிறோம். விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருங்க, அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம டீமை தெரிந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் நம்பிக்கை உள்ள உறவுகள் மட்டும் நீங்கள் எங்களோட கூட இணைந்து பயணித்தால் போதுமானது. இந்த வகுப்பில் யாரையும் கட்டாயப்படுத்தி இணைக்கணுங்கிறது எங்களோட நோக்கமே கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நீங்கள் இணைந்து கொண்டால் போதும். இது கட்டாயம் கிடையாது. யாரையுமே பிடிச்சு கொண்டு போய் நீங்கள் காசை கொடுத்து நாங்கள் திணிக்கிறதுலாம் இல்லை. இதில் நான் முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கலந்துக்க போறீங்க. விருப்பமுள்ள நபர்களுக்கு தான் இந்த சட்டம். ஓகேவா? அங்கே என்னென்னலாம் நிகழ்வுகள் நடைபெற போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்துதான வரலாறு முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும். 2வது தகவல் பெறும் உரிமை சட்ட பிரிவுகள் மற்றும் அவற்றின் விளக்கங்கள் இதை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். 3வது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு அரசு அலுவலகத்தை கலாய்வு செய்யும் முறை எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரப்படும். 4வது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் எவ்வாறு சிறப்பாக மனு எழுதுவது அதை குறித்து சொல்லப்படும். 5வது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் எழுதிய மனுவுக்கு எவ்வாறு பதில் பெறுவது, பெற்ற தகவலை எவ்வாறு சரிபார்ப்பது இதை குறித்து சொல்லப்படும். 6வது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மேல்முறையீடு செய்யும் முறை.
உங்களுக்கு சொல்லித்தரப்படும். 7வது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தகவல் ஆணையத்திற்கு மனு செய்யும் முறை, அதை குறித்து உங்களுக்கு சொல்லப்படும். 8வது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஆணையத்தை கையாளும் முறை, அதை குறித்து உங்களுக்கு சொல்லப்படும். 9வது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கூடுதல் கட்டணம் ஆன்லைனில் செலுத்தும் முறை, இதை குறித்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும். 10வது மத்திய மாநில அரசுக்கு ஆன்லைன் மூலம் எவ்வாறு நேரடியாக ஆர்டிஐ மனு அனுப்புவது, இதை குறித்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும். 11 நீதிமன்ற வில்லை ஆன்லைனில் நேரடியாக வாங்கும் முறை, இதை குறித்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும். 12 நில பிரச்சனைகளுக்கு எவ்வாறு ஆர்டி எழுதுவது, இது கண்டிப்பா எல்லா உறவுகளுக்கும் இது சொல்லித்தரப்படும். 13 மேலும் இந்த வகுப்புல கலந்து கொள்வோர்கள் கேட்கும் ஆர்டிஐ சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வினாவிடை அங்கு உங்களுக்கு நிகழ்த்தப்படும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றவங்களுக்கு 3 நேரம் உணவும் தங்கும் இடம், அதே மாதிரி பயிற்சி பொருட்கள் உங்களுக்கு எல்லாமே அங்கே நோட்டு பேனா இந்த மாதிரி சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பொருட்கள் எல்லாமே அங்கே கொடுக்கப்படும். இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் நீங்க கலந்து கொள்ளலாம். 2வது வழக்கறிஞர்கள் நீங்க கலந்து கொள்ள விரும்பினாலும் நீங்க கலந்து கொள்ளலாம். 3வது பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகள் நீங்க கலந்து கொள்ள நினைச்சாலும் கலந்து கொள்ளலாம். இல்ல மகளிர்கள் யார் வேணாலும் இதுல நீங்க கலந்து கொள்ள முயற்சிக்கலாம். இதுல முற்றிலுமா பாத்தீங்கன்னா ஆர்டிஐ சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழிங்கிறத முழுக்க சொல்லிக் கொடுப்போம். இந்த பயிற்சி பொதுவாக டிஜிட்டல் முறையில தான் ப்ரொஜெக்ட் வைத்து ஸ்கிரீன் வச்சுதான் உங்களுக்கு நாங்கள் நடத்துவோம். இந்த பயிற்சிக்கான கட்டணம் 6450 ரூபா இந்த பயிற்சிக்கான கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இந்த வகுப்பு யார் நடத்த போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை சேர்ந்த ஆர்டிஐ புத்தக எழுத்தாளர் அன்புக்குரிய சகோதரர் திரு ஹக்கீம் அவங்க முழுக்க உங்களுக்கான லீட் பண்ணுவாங்க. 2வது இதை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அன்புக்குரிய கேப்டன், அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்த தியாகராஜன், அவங்க இந்த வகுப்புக்கு வருவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா நானும் வருவேன். 4வது பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் உங்கள் எதிர்காலம் பரஞ்சோதி பாண்டியன் உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் எப்படி ஆர்டிஐல கேட்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த வகுப்பு எடுப்பாங்க. ஸோ வருவார். அதுபோல் ஞானசேகர் அவர்கள் வருவாங்க. நம்ம டீமை சார்ந்த 2-3 தம்பிகள் நிச்சயமாக நாங்கள் வருவோம். ஸோ இத்தனை பேர் உங்களுக்காக இந்த வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் மாவட்டத்திற்கு சில பொறுப்பாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலாவது. 2வது உங்களுக்கான தனிப்பட்ட தேவைகளை, நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சமூக சேவை செய்ய நினைக்கலாம், இல்லை ஆர்டி எழுதுவதற்கு உங்களுக்கு இப்போ வழக்கறிஞர் இருந்தால் அவங்களுக்கு எழுதுவதற்கு எப்படி எழுதுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்வதற்கு இந்த வகுப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வர முடியலன்னா உங்கள் நண்பர்கள் வருவதற்கு வாய்ப்புகளை இது உருவாக்கி தரதுனால ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்லதோடு வேறோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த திரையில் தோன்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுங்க. நன்றி.